உடம்பு முடியாம போன நேரத்துல தான் நமக்கு அம்மாவை ரொம்ப தேடும். நம்ம ஊரை விட்டு தூரமா வந்து தனியா இருக்கிறது, நல்லா இருக்கிற வரைக்கும் பெருசா தெரியாது. ஆனா உடம்பு முடியாம போனாதான் அது எவ்வளோ கஷ்டம்னு புரியும். கடந்த 2 வாரமா அஹமதாபாத்ல வெதர் சேஞ்ச் ஆயிட்டே இருந்ததுனாலவோ என்னவோ எனக்கு உடம்பு சுத்தமா முடியாம போச்சு. ஒரு கட்டத்துல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற நிலைமைக்கே போயிடுச்சு. நான் தொடர்ந்து 1 வாரமா ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் ரொம்ப புதுசா இருந்துச்சு. நம்ம ஊர்ல ஃபீவர்னு போனாலே 1க்கு 2 ஊசியா போடுவாங்க. ஆனா இங்க 1 வீக்கா நான் ஹெவி ஃபீவர்ல போய்கிட்டு இருக்கேன். எனக்கு இன்ஜெக்ஷனே கொடுக்கல, வெறும் டேப்லெட்ஸ் மட்டும்தான் கொடுத்தாங்க. சும்மாவே எனக்கும் டேப்லெட்ஸ்க்கும் ஆகாது. அதனாலவே டேப்லெட்ஸ் கண்டினியூவா எடுக்காம இன்னும் ஃபீவர் அதிகமாகி கடைசியில் அட்மிட் பண்ற நிலைமை ஆயிடுச்சு. அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் கூட அவங்க வந்து ட்ரிப்ஸ் தான் ஏற்றினாங்களே தவிர இன்ஜெக்ஷன் எதுவுமே போடல. அது ஏன் தான் எனக்கும் புரியல. ஆனா அந்த நேரத்துல எல்லாத்தையும் விட இவ்வளோ தூரம் வந்து தனியா ஏன் கஷ்டப்படுறோம், அம்மா கூடவே இருந்திருக்கலாமேன்னு தான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். நம்ம வீட்டில் இருந்தா உடம்பு சரியில்லாம போச்சு அப்படின்னா அம்மா கொடுக்குற அந்த கேர்லயே பாதி உடம்பு சரியாயிரும். என்ன மாதிரி எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.